கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முருகனுக்கு பிடிச்சமான டிஷ்ஷில் அப்பம் ஒன்று. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்குங்க, உப்பலாக வரும். சால்ட் கொஞ்சம் சேர்த்து வெல்லத்தை பாகாக காய்ச்சி வச்சுக்கோங்க. அது நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அந்த கப்லேயே 1 கப் இந்த பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா பஞ்ச் மாதிரி வரும் உப்பலாக. பாகு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் கலந்துக்கலாம். யார் யாரெல்லாம் கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. கொஞ்சமாக ஏலக்காய் நடத்தி போட்டிருக்கேன், நீங்கள் தூளாக வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த அப்பத்தை ஊற்ற வேண்டியதான். இது இல்லாமல் வேறு என்னென்ன பிரசாதம் சாமிக்கு வச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் அதையும் செஞ்சு வீடியோ போடுறேன். பாருங்கள், ஊற்றினோன்னே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நல்லா அந்த மாதிரி உப்பி வரும். உடனே கரண்டி வச்சு திருப்பாமல் கொஞ்சம் அந்த எண்ணெயை அள்ளி விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா உடையாமல் பிரியாமல் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.